ஹாய். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜியில் ட்ரீட் பண்ணக்கூடிய ஃபியூ டிசீசஸை பற்றி பார்த்தோம். நிறைய பேர் எங்களுக்கு கமெண்ட்ஸில் காமனாக கேட்டது வந்துட்டு இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜியில் என்னென்ன டிசீசஸ் எல்லாம் ட்ரீட் பண்ண முடியும் உங்களால் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. வெல், அது ஒரு லாங் லிஸ்ட்டு. பட் நான் ஜென்ரலாக பார்க்குறதுல காமனாக என்ன அணுகிற பேஷண்ட்ஸோட ப்ராப்ளம்ஸ் பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ ஃபியூ ஆஃப் த காமன் திங்ஸ் வி டீல் வித் இஸ் பெண்களுக்கு இந்த யூட்ரைன் ஃபைப்ராய்ட்ஸ், அவங்களுக்கு இந்த கர்ப்பப்பையில் வர யூட்ரைன் ஃபைப்ராய்ட்ஸ்க்கு வந்து யூட்ரைன் ஃபைப்ராய்டு எம்பலைசேஷன். ஆண்களுக்கு வந்துட்டு அவங்களோட எல்டர்லி மேல்ஸ்க்கு அவங்களோட ப்ராஸ்டேட் வந்துட்டு பெருசாகிறதுனால அவங்களால யூரினேஷன் ஃப்ரீயாக பண்ண முடியாது. அதனால ப்ராஸ்டேட்டோ மெகாலிக்கு நாங்கள் பண்ணுற ப்ராஸ்டேட்டிக் ஆர்டரி எம்பலைசேஷன். தைராய்டு கட்டிக்கு சர்ஜரி இல்லாமல் நாங்கள் பண்ணுற தைராய்டு அப்லேஷன். வேரிகோஸ் வெயின்ஸ் ப்ராப்ளம்க்கு வேரிகோஸ் வெயின்ஸ் அப்லேஷன் ட்ரீட்மெண்ட், இல்லை வினாசீல் அப்படிங்கிற ட்ரீட்மெண்ட். கல்யாணமாகி கன்சீவ் ஆக முடியாத கப்பிள்ஸ்க்கு மேல்ஸில் சில பேருக்கு வந்து வேரிகோசீல் அப்படின்ற ப்ராப்ளம் வரலாம். அந்த வேரிகோசீல் ப்ராப்ளம்க்கு we do a procedure called embolization. லேடிஸ் சில பேருக்கு கன்சீவ் ஆக காரணம் அவங்களோட அந்த யூட்ரஸ்ல இருந்து அவங்க கருமுட்டையை கனெக்ட் பண்ணுற அந்த டியூப்ல வந்து பிளாக் இருக்கலாம். ஃபெலோப்பியன் டியூப்ல வந்து பிளாக் இருக்கலாம். அதுக்கு வந்துட்டு ஃபெலோப்பியன் டியூப் ரீகேனலைசேஷன் அப்படிங்கிற ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணலாம். ரொம்ப காமனாக நம்ம ஊரில் வயது முதிர்ந்தவர்களுக்கு, அதாவது எல்டர்லியில் வந்துட்டு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் வந்து நீ பெயின். ஏன்னா அவங்களுக்கு முட்டு தேய்மானம் இருக்கலாம். அந்த முட்டு தேய்மானத்துக்கு கன்வென்ஷனலாக பண்ணுற முட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு பதிலாக ஜெனிகுலார் ஆர்டரி எம்பலைசேஷன் அப்படின்ற இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ணலாம். இது மாதிரி நிறைய டிசீஸ் ப்ராசஸ்க்கு இருக்குது. ஸ்பெசிஃபிக்கலாக வந்துட்டு சில கேன்சர்ஸ், எக்ஸாம்பிள் வந்துட்டு லிவரில் வரக்கூடிய கேன்சருக்கு வந்து நம்ம வந்துட்டு டேஸ் டிரான்ஸ் ஆர்டீரியல் கீமோ எம்பலைசேஷன் அப்படிங்கிற ட்ரீட்மெண்ட்டும் அப்லேஷன் ட்ரீட்மெண்ட்ஸும் பண்ண முடியும். இது மாதிரி இன்னும் சில உறுப்புகளில் வர, ஃபார் எக்ஸாம்பிள் கிட்னியில் வர கேன்சர்ஸ் சரி, இல்லை வந்துட்டு லங்ஸில் வர சில கேன்சர்ஸும் வந்துட்டு இந்த அப்லேஷன் ட்ரீட்மெண்ட் மூலமாக நம்மளால் வந்துட்டு குணப்படுத்த முடியும். இது மட்டும் இல்லாமல் நரம்பியல் சம்மந்தமாக நியூராலஜிக்கலாக வந்துட்டு அக்யூட் ஸ்ட்ரோக்கில் ஆரம்பித்து மூளையில் வரக்கூடிய ரத்த கசிவு, அனிருசம் அப்படின்ற ப்ராப்ளம் ஆன ரத்த கசிவு வரதை கூட நம்மளால் இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி மூலமாக ட்ரீட் பண்ண முடியும். இந்த லிஸ்ட்டு வந்துட்டு ரொம்ப லாங். ஸோ இருக்கிற காமன் டிசீஸை நான் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். மேலும் இதை பற்றின உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபோன் நம்பரில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா we will be happy to help you.